என்னோட டே 1 ஆஃப் பிரிங்கிங் பேக் டு மீ ஃபார்ம் இதுதான் நான் எடுத்திருக்க சேலஞ்சஸ். ஸோ மார்னிங் எழுந்தோடனே ராகி ரொட்டி பண்ணேன். சிவாஜி சார் எப்படி 2 பக்கமும் கையெழுத்து போடுவார், அதை மாதிரி நானும் 2 பக்கமும் பேன் வச்சு கடன்னு ராகி ரொட்டி எனக்கு என் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் பண்ணேன். கூட தொட்டுக்க வந்து தக்காளி சட்னி வச்சுருந்தேன். சாரி கோக்னட் சட்னி வச்சுருந்தேன். ராகி ரொட்டி செஞ்சதுக்கு அப்புறமா நான் எனக்காக வந்து ஸ்பியர்மின்ட் டீ போட்டுக்கிட்டேன். ஏன்னா ஸ்பியர்மின்ட் டீ வந்து பிசிஓடிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுனால் நான் அது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நான் குடிக்க வேண்டும். ஸோ அழுதுகிட்டே போட்டேன். ஆக்சுவலி இந்த டைமில் காஃபி குடிக்க வேண்டியது நான் அழுதுகிட்டே ஸ்பியர்மின்ட் டீயை போட்டு அப்படியே சைமல்டேனியஸாக என்ன பண்ணேன்னா கேஸ் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். க்ளீன் பண்ணிகிட்ருக்கும் போது தான் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. கொடியே சுற்றிய செவ்வாழை நீ சொல்லக்கூடாதான்ற மாதிரி என் மைண்டில் பேஸ்ட்ரீஸ்னாலே வந்து அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, அந்த விப்டு க்ரீம் வச்சு கேக்கு அப்படி தான் இருந்துக்குது. ஆனால் வந்து பன்னும் பேஸ்ட்ரின்றதை மறந்துட்டு காலையிலே பிலாலில் பன் பட்டர் ஜாம் வேறு நான் நடுவில் தின்னேன். அதில் தெரியாமல் தானே அந்த தப்பு பண்ணோம், நம்ம கண்டினியூ பண்ணலாம், நம்ம இதை டயட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து ஆஃப்டர்நூனுக்கு என்ன பண்ணேன்னா நான் ராகி ரொட்டி மீதி ஒரே ஒரு ரொட்டி இருந்துச்சு, அதுவும் அது கூட கொஞ்சோண்டு சின்னதாக ஜாகரி ப்ளஸ் மோமோஸ் வீட்லேயே நான் வீட் மோமோஸ் ஆயில் இல்லாமல் செஞ்சுருந்தேன். ஒரு 5 மோமோஸ் வச்சு மோமோ சட்னியும் ஆயில் இல்லாமல் பண்ணேன், அதை செஞ்சு சாப்பிட்டேன். 6க்காக வெறும் கஞ்சி மாதிரி உப்பு போட்டு வச்சு அது கூட ஃபிஷ் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன், ஆயில் கம்மியாக ஊற்றி. அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் வாக்கிங் போனேன் ஒரு நைட் 8 மணிக்கா. அவ்வளோதான், என்னால் முடிஞ்ச அளவு சேலஞ்சை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம்.